ஹலோ. சார் வணக்கம். நான் கோவிந்தராஜ், தலைமை நிருபர், குமுதம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டசபையில நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருது. அதிமுக இரு பிரிவா ஆதரவு எதிர்ப்பு நிலை எடுக்கிறாங்க. என்ன, எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணுவார் ஸ்பீக்கர்? அதான் ஸ்பீக்கருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சார். ஆனா கான்ஸ்டிடியூஷன் 10th ஷெட்யூல் படி ஒரு கட்சி தலைமை என்ன சொல்றதோ, அந்த கொறடா என்ன சொல்றாரோ அதைத்தான் அக்செப்ட் பண்ணணும். அது நம்பரே கிடையாது அசம்பிளி உள்ளுல. சரி. அப்படி 2/3 எம்எல்ஏ வந்தாக்கி ஒரு சார்பாட்டு என்ன செய்துக்கலாம், போய் சேர்ந்துக்கலாம். ஆனா இப்ப இன்னைக்கு அசம்பிளியில இப்ப இன்னைக்கு அவங்க 2/3 ஆட்டும் டிவைட் ஆகல, ஒன்னாட்டு இருக்கிறதாட்டு சொல்றாங்க, 2 ஆட்டு பிரிஞ்சதாட்டு சொல்றாங்க. சரி. இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொறடா, ஆளுக்கு ஒரு தலைமையை எழுதி கொண்டு கொடுப்பாங்க. ஆமா. 10th ஷெட்யூல் படினா கட்சி யார சொல்றதோ அதைத்தான் நியமிக்கணும். அந்த 2 கடிதத்துல முன்னுரிமை கொடுக்க வேண்டியது கட்சி யாரை பிரதிநிதிப்படுத்துதோ அவங்களதான். அப்படிதான் அவங்களதான். அவங்களதான். இத தெளிவா சொன்னது மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே ஷிண்டே இஷ்யூ வரும்போது 20-34 நம்பர் இருந்து 34 ஷிண்டேட்ட இருந்து ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணி அவருக்கு சாதகமா முடிச்சாரு. சுப்ரீம் கோர்ட் போச்சு 2023 சொல்லிட்டாங்க, நம்பர் நாட் கரெக்ட், கட்சி தலைமை யார சொல்றதோ அதான் பண்ணணும். அது இப்ப நீங்க ஓட்டெடுப்புல ஆதரவு தெரிவிச்சு ஒரு ஓட்டு போடுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, அது சபாநாயகர் கட்டளையை மீறி ஓட்டு போடுறாங்க. அதை ஏற்று கணக்குல எடுத்துக்குவாங்களா, எடுத்துக்காம அப்படியே பெண்டிங் வச்சிருவாங்க? அதாவது ஐயா, நம்ம டிடிவி தினகரனோட 18 எம்எல்ஏக்கள் போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு. அதே தனபால அவளை வரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாரு. அதே ஆட்கள் ஓபிஎஸ் தலைமையில ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு சிம்பல்ல ஜெயிச்சு அந்த சிம்பலுக்கு எகேன்ஸ்டா ஃப்ளோர் டெஸ்ட்ல ஓட்டு போட்டா டிஸ்குவாலிபிகேஷன் 10th ஷெட்யூல் கரெக்டா சொல்லுது. ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. கேட்டா கொறடா கம்ப்ளைண்ட் தரல பாரு ஸ்பீக்கர். அப்போ இருந்தாலும் கோர்ட் வரைக்கும் போய் அது ஒன்றும் இல்லாம போச்சுங்களா? அப்போ இந்த 2 ரைட்டும் யாருக்கு இருக்குன்னா ஸ்பீக்கருக்கு இருக்கு. 18 பேரை நீக்கிறதுக்கும் ரைட் இருக்கு, இத நீக்காம இருக்கிறதுக்கும் ரைட் இருக்கு. சரிங்க, சரிங்க. இந்த ரைட் அந்த டைம்ல உள்ள ரைட் அது. இப்ப 2 பேரும் நான் தான் கொறடா நீ தான் கொறடான்னு எழுதி கொடுக்காங்க. ஸ்பீக்கர் நினைச்சா என் பரிசீலனை இருக்குன்னு வச்சுக்கிடுவாரு. சரி. வேற அவங்களுக்கு நிவாரணம் எது வேணும்னா இபிஎஸ் தரப்புல நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். அதுக்கப்புறம் அவரு கவர்னர் கோர்ட் அப்படின்ட்டு சொல்லி அவரு போகணும். போனா அவரு ஜெயிப்பாரு, அது வேற விஷயம். ஆனா இப்போ இபிஎஸ் நினைச்சா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி யார்ட்ட கொடுப்பாரு, சபாநாயகர்ட்ட கொடுப்பாரு. நேற்று 24 பேரு சிவி சண்முகம், நம்ம வேலுமணி இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. என் சிம்பல்ல ஜெயிச்சுட்டு சொன்னதே தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. யார் சொல்லலாம்? இபிஎஸ் சொல்லலாம். இபிஎஸ் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கதும் எடுக்காதோ அவரு நடுநிலையை பொறுத்தது. அவருடைய நடுநிலையா இருந்தா உடனே நீக்கலாம், இல்ல விருப்பு வெறுப்புகள் சில எதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்தபடி அவங்கள டியூன் பண்ணிடுவாங்க. சரி, சரி. இபிஎஸ்க்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு, ஆனா சபாநாயகர் முடிவே இறுதியானது. அது அந்த ஹவுஸ் உள்ள அவங்கதான். சரி, சரி. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாட்டு சொல்லியிருக்கு 2023 தனி மெஜாரிட்டியை பற்றி ஃப்ளோர்ல பேச்சுக்கே இடம் இல்ல, கட்சி என்ன சொல்றதோ அதான் முடிவு. இல்ல, எனக்கு அதுல நீங்க சொன்னது நல்ல கிளாரிட்டியா சொல்லிருக்கீங்க, விளக்கமா சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய இதுல ஒரு 17 பேர் உள்ள 20 பேர் ஆதரவு தெரிவிச்சு ஏடிஎம்கேல இருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த எண்ணிக்கை தீர்மானத்துல கணக்குல எடுத்துக்கொள்ளுமா, எடுத்துக்கொள்ளப்படாதா? அதான் அது ஸ்பீக்கர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஏத்துக்கிட்டதா? இன்னைக்கு நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை யார் கொண்டு வருவா? அவை இப்ப முன்னவர் கொண்டு வருவாங்க சார். ஆளுங்கட்சி கொண்டு வரலாம், ஆளுங்கட்சி கொண்டு வரும், சிஎம் கொண்டு வரலாம், இல்லைனாக்கி அவங்க கட்சி சார்பில் யாராவது ஒரு
ஒருவர் கொண்டு வரலாம், அவை முன்னவரோ யார் வேண்டாலும் கொண்டு வரலாம். அத டிஸ்கஷனுக்கு விடுவாங்க. அதுல பேசலாம், எல்லாரும் பேச ரைட் இருக்கு. இல்ல நாங்க பேசல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்தபடி மாறிடலாம். பேசுறதுக்கு ரைட் இருக்கு. எல்லாரும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் பண்ணி முடிச்சுட்டு குரல் வாக்கெடுப்பிலே என்ன செய்யலாம், அத நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணலாம். அந்த குரல் வாக்கெடுப்புக்கே தேவையில்லை அப்படின்னு சொன்னா கூட, இல்ல குரல் வாக்கெடுப்பு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு டிவிஷன் வைஸ் எங்களுக்கு ஓட்டிங் விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டிவிஷன் வைஸ் ஓட்டிங் விடுவாங்க. டிவிஷன் வைஸ்னா எல்லா கதவையும் அடைச்சிருவாங்க. இதுல ஓட்டெடுப்புல கலந்து கொடுங்க எல்லாம் உள்ள இருங்க, மற்றெல்லாம் வெளியே போங்கம்பாங்க. அவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. 6 டிவிஷன் இருக்கு. டிவிஷன் வைஸ் எழுப்பி விட்டு நம்பரை பதிவு பண்ணுவாங்க. இப்ப தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவங்க எழுப்புங்கம்பாங்க. அத கவுண்ட் பண்ணி பேரை சொல்லி எழுப்பி நிற்கணும். பேரை சொல்லி கவுண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. எதிரானவங்க எழுப்புங்கம்பாங்க, அதையும் பதிவு பண்ணி விடுவாங்க. இப்படி 6 டிவிஷன் பண்ணி டோட்டல் கூட்டி இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் முடிவு. அதை அக்செப்ட் பண்ணுவாரு யாரு? ஸ்பீக்கர். அதுதான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல உள்ள விவகாரம் இது. இதுலயே உள்ள போன உடனே யாராவது வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுடுங்க, இந்த நம்பிக்கை தீர்மானத்துல கலந்து கொள்ளாம யாராவது ஒரு பார்ட்டியோ வெளிநடப்பு பண்ணிச்சுன்னா டிவிஷன் வாக்கெடுப்புக்கே தேவை இருக்காது. இருக்கிற அவைக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மெஜாரிட்டி காமிச்சா போதும் மேடம். அந்த நிமிஷத்துல எவ்வளவு இருக்காங்களோ அதான் பொருள். அப்ப அந்த 118 எண் கூட தேவைப்படாது இல்லைங்களா? அது வாக் அவுட் பண்ண, அதான் நான் சொன்னேன், அங்க இருக்க சூழலை பொறுத்து ஸ்பீக்கர் முடிவு பண்ணுவார். அங்க என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அதை பொறுத்ததுதான் எல்லாமே. ஐயா, எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த முதல் சபாநாயகர் பதவியேற்பின் போது அதிமுக தரப்புல இபிஎஸ் பேசினாரு. அதுக்கு அடுத்து வேலுமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ அது 2 அணியா அங்கீகரிச்ச மாதிரி அர்த்தப்படுத்திக்க முடியுங்களா? அப்படி கிடையாது. அவரு ஸ்பீக்கர் யார வேணாலும் பேச சொல்லலாம். அவருக்கு ஃபுல் ரைட் இருக்கு. இன்னும் அந்த ஏடிஎம்கேல இன்னும் 10 பேரை பேச சொன்னாலும் அது அவருடைய ரைட் தான். இத வச்சு அங்கீகரிச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஒரு கட்சி அங்கீகாரம், இதுல நீ அதிகமா இருக்கா, நீதான் கட்சின்னு அவரு சொல்ல, அவருக்கு என்ன ரைட் இருக்கு? நன்றிங்க ஐயா, நன்றிங்க. முழுமையான தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.